ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு பொய் சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. ஆமாண்ணே, அந்த ஆளு சித்ராவை காலேஜில் பார்த்தேன்னு சொன்னது உண்மைதான் போல இருக்குண்ணே. எங்கே போயிட போகிறாங்க? சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ வச்சுக்கிறேன். ஆ. அப்பா, எங்கே போயிருந்த? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது உங்களை பார்த்தேன். நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்கப்பா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா. ஆ, என்ன விஷயம்? இல்லை, இந்த பக்கமாக வந்தோம். அப்போது நீங்கள் இங்கே வந்தது ஞாபகம் வந்துச்சு. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஆமாம், டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை வாங்கிட்டீங்களா? இல்ல, நிறைய டெஸ்ட் எடுத்திருக்காங்கப்பா. அதோட ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, அப்போ நீங்கள் இருந்து பார்த்துட்டு வாங்க, நாங்கள் கிளம்புறோம். ம். ஜீவா, கருணா இங்கே தானே அட்மிட் ஆயிருக்கா? அண்ணே, ஆமாண்ணே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே பார்த்துட்டு போயிடலாண்ணே. எங்கே இருக்கான்னு தெரியுமா? அண்ணே, மேலே ஐசியூவில் தான் இருக்கிறதா சொன்னாங்க, பார்த்துட்டு போயிடலாண்ணே. ஐயோ, இப்போ இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? அவன் மேல இல்லைன்னு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, இப்போ விசிட்டிங் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா ஈவினிங் வந்து பாக்குறீங்களா? இல்லனா நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்துக்கோங்களேன். இல்லை இல்லை, எவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டே போயிடலாம். என்னடா? சரிண்ணே. அக்கா, என்ன பண்றது தெரியல. சரி, வா வா. சரி. கதவை திறந்தாங்கன்னா உள்ளவன் இல்லைங்கிறது தெரிஞ்சிருமே. எங்கடா அவனை காணமே? தெரியலையண்ணே. உங்களுக்கு யார் சார் வேணும்? இல்லை, இங்கேருந்து பேஷண்ட்டை காணோம். எங்கே போயிருக்காங்க? நீங்க கருணாவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம். நீங்களாம் அவருக்கு என்ன வேணும்? நான் அவன் அண்ணன். அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்.